சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த நிலைமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரைவாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய நிலைமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரிய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி என்று கிடந்து வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புனு வெளியே வந்தாச்சுன்னா எல்லா பேரும் என் முகரையத்தான் பார்க்கணும். அதை விட்டு போட்டு இந்த சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிச்சு பாரு. அது மாதிரி முடிச்சுக்கிட்டு எதுனா நடக்கிறது அங்கங்க உட்காராம நல்லா நாடகத்தை பாருங்க. இந்த நாடகம் நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க எல்லாம் நாடகத்தை பார்க்காம உட்காந்து ரவுண்டு கட்டி புரணி பேசிக்கிட்டு விடிய காலம் எங்களை போய் ஊர்ல யாரும் புரணி பேசக்கூடாது. அதெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த பப்புனை போட்டுதான் நானா நொட்டிட்டு இருப்பாரு, எப்படி இந்த இவரை போட்டுதான் நானா கிழிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு. இதே நாடகம் பார்க்காம புரணி பேசிக்கிட்டு நம்மள யாரும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாடகம் நல்ல நாடகம் விடிய விடிய பாருங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம் அதை முதல்ல தெரியப்படுத்த சொல்லணும். இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் புகழை மணந்த குறிச்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். This is a love story. இது ஒரு காதல் கதை. இது நீங்க நினைக்கிற மாதிரி புராண நாடகம்லாம் கிடையாது. காதல் சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம். முருகப்பெருமானே பள்ளி அவர்களை காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணியிருக்கார். காதலிக்கிறது தப்பா? உலகத்துல காதல் என்பது புனிதமான ஒன்று. காதலிக்கிறது தவறே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா ரமேஷ், பெத்த ஆத்தா கூட காதலிக்கலாம், கூட பிறந்த அக்கா விஷயம் கூட காதலிக்கலாம். ஏன்? காதலுக்கு மறுபெயர் என்ன? உண்மையான அன்பு தான் அர்த்தம். சில காவல்களுங்க கண்ட மாதிரி காதலை கெட்ட வழியில பயன்படுத்தி காதலுக்கு உண்டான மரியாதை கெடுத்து வச்சுட்டாங்க. காதலுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற ஆத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்லவா, இங்க இருக்கிற சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே உண்மையான காதல் எது தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உலகத்திலே உண்மையான காதல். ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறாங்கன்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே வைக்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்கா இல்லையா? கேட்டா அதுவும் பொண்டாட்டி தான் வசன வேலை பேசிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில ஆளுகள் அப்படி இருக்காங்க, ஒரு சில பேர் அப்படிங்க, எல்லா பேரும் அப்படி இருக்காங்கப்பா. இதுல ஒரு விஷயம் தெரியுமா ரமேஷ், எல்லா பேருக்குமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. மனுஷனுக்கு பிரச்சனைன்னு இருந்தாங்க கோயில் இருக்கிற சாமிக்கு அர்ச்சனை. நல்லா இருந்தா யாராவது சாமியை கும்பிடுவாங்க? யாரும் தேட மாட்டாங்க. சாமி இருக்கு, இந்த ரோட்ல போற போக்குல சாமியை கும்பிடுவாங்க, அப்படியே புத்தத்தை புடிச்சு கட்டிட்டே இருக்கான். ஆனா ஏதாவது உடம்புல நோக்காடு வரட்டும், கோயில வந்துட்டு உருடுங்க, இருக்கியா ஊரை விட்டு ஓடிட்டீங்க பொண்ணு எப்படி ஜெயில வச்சுட்டானா. அப்ப மனுஷனுக்கு பிரச்சனை வந்தாச்சும் சாமியவே தேவையா? எனக்கு ஒரு பிரச்சனை கூடவே வந்துச்சு. என்ன பிரச்சனை? என் பிரச்சனை பெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனைனால நான் கண்ட ஒரு உண்மை எது தெரியுமா? நான் கண்ட உண்மை எதுனா, யாரா இருந்தாலும் முதல் நல்லது பண்ணக்கூடாது. முதல் நல்லது பண்ணுங்க. இந்த 2026 யாருக்கு நல்லது பண்ணாதீங்க. நல்லது பண்ணாதான் நம்ம பிள்ளை குட்டி சந்ததிகள் நல்லா இருக்கு. அது முந்தி தம்பி. இப்ப நல்லது பண்ணா நம்ம எவனுக்கு நல்லது பண்றோமோ அவன்தான் முதல் ஆர்ப்பாட்டம் நம்ம வெட்ட வரல. எப்படி சொல்றீங்க? இப்ப உள்ள காலம் மாறிடுச்சுடா. இந்த கூத்து எப்படி கேட்ட, இது எதனால சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், பேர் கார்த்தி. ரொம்ப உயிர்ப்பீரான நண்பன். ஆமா, உயிர் மேல அடிக்கடி சொல்லுவீங்க. ஆமா, அதனால என்ன ஒரு குத்துனா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் அடிச்சா. எதுக்கு அச்சா எங்க இருக்க? என்னடா நாடகம் போட்டு இப்பதாண்டா வீட்டுல தூங்குறேன், என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன். சரி, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப பணத்துக்கே கஷ்டமா இருக்கு. சரி, நீ தான் டெய்லி நாடகத்துக்கு போறிய, ஒரு 30,000 இருந்தா எனக்கு குடுங்க. எதுக்கு 30,000 கேட்டேன். இந்த கொரோனா வந்து சொல்ல கொரோனா. இந்த கொரோனா நேரத்துல சும்மா இருக்காம பக்கத்து விட்டு அண்ணன் ஆட்டோ வச்சிருந்தாரு. அவர் ஆட்டோவை எடுத்து ஓட்டி ஈட்டி பழகி எனக்கு இப்ப கொஞ்சம் ட்ரைனிங் தெரியும், வண்டி ஈட்டி ஓட்டுவேன்.
கொஞ்சம் பணம் கொடுத்தேன்னா ஒரு வண்டி இண்டி எடுத்துக்கிட்டு பொழைச்சுக்கிருவேன். நல்ல விஷயம். நான் சொன்னேன் என்னட்டு ஒருத்தர் நல்லா இருந்தா சரித்தாண்டா, வண்டி ஓட்ட தெரியும்ன்ற எந்த வண்டியாவது எடுத்து பொழைச்சுக்கனா உனக்கு 30,000 தானே வேணும், நான் 50,000 போட்டு விடுறேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும்னு. காசெல்லாம் கொடுக்குற என்ன சத்தியம்னு கேட்டியா? நீ வாங்குற வண்டியில முதல் சவாரி நான் தான் பண்ணுவேன், இதுக்கு இஷ்டமான கேட்டேன். அவன் என்ன வச்சா காசெல்லாம் கொடுக்குற வேற எந்த நாளையும் ஏற்க மாட்டேன்டா, காசு இருக்கிற ஒன்னத்தாண்ட முதல் சவாரியா ஏற்றுவேன், நீதான் நண்பன். இது எங்க ஆத்தா மேல சத்தியம் வேற சொன்னான். சரி ஆத்தா மேல சத்தியம் பண்ற அவங்க 50,000 போட்டு விட்டேன். அவனும் வண்டியை வாங்கிட்டு போன் அடிச்சான். மச்சா வண்டி அடுத்த வாரம் டெலிவரி ஆகி மச்சா, வீட்டுக்கு வந்ததுமே நேரம் வீட்டுக்கு கொண்டு வந்துடு, முதல் சவாரி நீ தாண்டியா. சரிடான்ட்டு அதே போல நேற்று சாயங்காலம் 5:30 போன் அடிச்சா. மச்சா என்னடா வண்டியை வாங்கிட்டு வந்துட்டேன் மச்சா, நேரம் வீட்டு வாசல்லே வந்து நிப்பாட்டேன், நீதான் மச்சான் முதல் ஏறணும், முதல் சவாரி நீ தாண்டியா. சரிடான்னு சொல்லி வண்டியை வீட்டு வாசல நிப்பாட்டி கீங்கின்னு ஆள் அடிக்கிறான். முதல் சவாரி நம்ம பண்ண போறோம்ன்ற சந்தோஷத்துல குளிச்சு இழுச்சு பொட்டு விட்டெல்லாம் அடிச்சு சந்தன குங்குமம் வச்சு முதல் சவாரியில ஆர்வத்துல கதவை திறந்து வண்டியை தானே பார்த்தேன். என் ஈரக்கொலையே ஆடி போச்சு. அந்த முண்டை கொண்டுட்டு வந்த வண்டி புணந்துக்கிட்டு போற வண்டி. அதுல அடுத்து நான் சுடுகாடு போய் அமுத்தவா விருப்பப்பட்டு கூப்பிட்ட ஒரு தடவை போயிட்டு வருவாங்க. மாமா நீங்க தானே மாமா ஆசைப்பட்டீங்க. ஏன்டா விருப்பப்பட்டா நான் தொழிலுக்கு சுடுகாடு போறேன். ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிரச்சனையை போட தேவை கிடையாது, நம்ம பிரச்சனையை தேடி போக தேவை கிடையாது, நமக்கான பிரச்சனை நம்ம தேடியே வரும். இன்னைக்கு ஒரு கூத்து தெரியுமா? என்ன கூத்து? இன்னைக்கு நான் நாடகத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. என்னாச்சு? காலையிலேயே போன் அடிச்சு பப்புடு வேற பப்புடு தான் மாத்திக்கங்கன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்? ஏன்னா என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் இருக்கு. அப்படி ஆள் இல்லையா? நான் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன். ஆமா. ஆனா என் மேல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு. அப்படி என்ன கேஸ்? காலையில 8 மணிக்கெல்லாம் போய் கையெழுத்து போடணும். சரி. என்னை பார்த்தா அதான் தப்பிச்சு. அந்த மாதிரி ஆள் இல்லையே. என்ன கூத்து தெரியுமா? இங்க எப்படி இப்ப சாமி ஊர்ல தூக்கி போய் பாய் வளர்த்தாங்க. எங்க ஊர்ல முத்தாராமா சாமிப்பா. எங்க ஊர்ல முத்தாராமனுக்கு ஊரே முளைப்பாரி வளர்க்குது. ஊரே முளைப்பாரி வளர்க்குது. நானும் 4 மனுஷக்கில 4 முளைப்பாரி வளர்த்தேன். ஆனா யோகத்தை பாரு, ஊர்ல இருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் கெண்ட காலத்துக்கு முளைப்பாரி வந்துருச்சு. ஏன் கை ராசி எதோ ஓட்ட ராசி இடுப்புக்கு வந்துருச்சு. நான் வந்து முளைப்பாரி பரவாயில்லையா? சரி இடுப்புக்கு முளைப்பாரி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு செல்லுல பேஸ்புக் ஆன் பண்ணி லைவ் போட்டு விட்டு நான் வளர்த்த முளைப்பாரிய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உலகமே வாங்கிட்டு அதுல ஒரு போலீஸுக்காரு பார்த்துருப்பாரு போல. நான் வளர்த்த முளைப்பாரிய பார்த்துட்டு வாடா ஒண்ணு அரசு பண்றோம்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. நல்ல விஷயம். முளைப்பாரி வளர்ந்ததுக்காக அரசு பண்றாங்க. முளைப்பாரி வளர்ந்தாம அரசு பண்றத பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் வளர்த்த முளைப்பாரி ஃபுல்லாமே கஞ்சா செடியா. இந்த முன்னாடி விலையை மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. விதை ஆட்டுவாங்க. நீங்க எங்கிட்ட விளக்காக கூட பழக்க வச்சா விளக்காம தான் போகிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க முடியல. ஆனா இங்க இருக்கிற ஆத்தா துடியான சாமிப்பா. எத்தனை வாட்டு படிச்ச ஆட்டாலும் சாமி வந்துச்சா? நான் முந்தானத்து போன ஊர்ல பட்ட லேசா சாமி பாட்டத்தானே ஆரம்பிச்சேன். 15:09 சாமி வந்து ஆரம்பிச்சு. என் வாய் திறமை என்ன தெரியும்? 15:09 சாமி வந்து ஆடுனா மூச்சு மூச்சுன்னு ஆடுதுங்க. அப்பதான் அந்த பூசாரி என்ன பண்ணாரு, 15:09 திருநீர் வச்சாரு. 15:09 10 பொம்பளை உட்காந்துருச்சு, மிச்சம் 5 உட்காராம ஆடுச்சு. அப்பதான் நான் பூசாரியை கூப்பிட்டு சொன்னேன், பூசாரி இந்த 5 சுடியான சாமி, இந்த 5 விடுதிக்கெல்லாம் உட்காராது, இந்த 5 நாட்களின் சூடத்தை பொறுத்து வைக்கிட்டு அவரு சூடத்தை பொறுத்து வைக்கிறாரு. அந்த சூடத்தை முடிஞ்சு போட்டு மறுபடியும் ஆடுதுங்க. கடைசியிலே தெரியுது ஆடுன 5 சாமி வந்து ஆடல. அப்புறம் திண்ட சோறு செமிக்காம தமிழ் கிடந்துட்டாங்க. சாமி இறக்கி மைக்க புடிங்கி எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்கிறது. இதுல ஒரு கூத்தாயி போச்சு. என்ன கூத்து? இங்க இருக்கிற நாடகத்தை ஆட்டாக்கள் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப உள்ள காலத்துல எல்லா பேருக்குமே பிரச்சனை எந்தெந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். நான் கேட்கிறேன், நீனா உடம்பு சரியில்லாம போனா எங்க போவ? ஹாஸ்பிட்டல் போவீங்க. இப்ப நம்பி யாரும் ஆஸ்பத்திரிக்கு போக கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஏன்னா நல்ல நல்ல ஆஸ்பத்திரியில
காய்ச்சல்னு போனாலே 50 ரூபா தான் வாங்குவாரு. தலைவலின்னு போனாலும் 50 ரூபா வாங்குவாரு. கைவலி கால்வலி ஒரு மாதிரி முளைச்சல் அடிச்சுட்டாலும் 50 ரூபா தான் வாங்குவாரு. இது உண்மை தெரியுமா தம்பி? இப்ப கூட டாக்டர் தெரியாதாப்பா. முந்தியெல்லாம் இந்த மருந்து சிட்டு இருக்கும் தெரியுமா? மாத்திரைக்கு சாப்பாட்டுக்கு முன் இந்த மாத்திரையை போடணும், சாப்பாட்டுக்கு பின் இந்த மாத்திரையை போடணும். இப்ப உள்ள தெளிவாயிட்டாரு. எப்படி? இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? விளம்பரத்துக்கு முன் இந்த மாத்திரையை போடணும், சீரியல் முடிஞ்ச முன்னாடி இந்த மாத்திரை போடணும். இப்ப ஃபுல்லா பப்ளிக் சீரியலை பார்த்து கெட்டு நாசமா போச்சு. இதுல இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஃபுல்லா என் கூட பிறந்த பொறப்பா உட்காந்துருக்கீங்க. இங்க இருக்கிற ஆத்தாக்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு பிறந்த பொறப்பான்னு சொல்றேன். நீங்க எல்லா பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற ஒண்ணை மட்டும் கேளுங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனையே வராது. முக்கியமா இந்த மெசேஜ் யாருக்குன்னா கல்யாணம் ஆன பெண்களுக்கு. யாராருக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சோ நீங்க தெளிவா முத கேளுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல விஷயம் சொன்னா கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் உண்டு நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். நல்லா குடும்பத்தை கெடுக்க முடியா? பேரு அப்பாட்டி அப்பாட்டி தான் திரும்பியா பூ வாங்கிட்டு வந்தா சந்தேகம்ல விடுவாங்க. ஆற பொண்டாட்டி முடிக்கிறா. நீ நாட்டு சொல்லிட்டு மசத்துக்குள்ள பூ வாங்கிட்டு வர மாட்டாரு வீட்டுக்காரரு. விடு சும்மா சும்மா இருப்பா. நம்மள சாமியை கும்பிட்டுருவோம். ஆமா, ஆத்தால கும்பிட்டாதான் மனதார வரும். ஆத்தா செத்தோண்டி அம்மா எல்லாத்தையும் காப்பாத்தணும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடி தாயம்மா தாயே மருளாடி வந்திடம்மா. குளிக்க ஒப்பை முரசொலிக்க
முக்கியமா கிராமத்து பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. இந்த டவுனுக்குள்ள இருக்கிற பிள்ளைல கல்யாணம் பண்ணி ஒரு விவரமும் தெரியலடா. நானும் டவுனுக்கு வந்த பிள்ளைய தான் கல்யாணம் முடிச்சேன். சரி ஒரு ஆண்டாம் முந்தானுக்கு பெரிய வேலை பார்த்து போட்டான். எங்க தோட்டத்துல இந்த பூசணி கொடி, பீக்கங்காய் கொடி, வெள்ளரி கொடி, புடலங்காய் கொடி எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. வீட்டுல சமையலுக்கு போட்டு வச்சிருக்கோம். சரி எங்க கொடியில புடலங்காய் கொஞ்சம் நல்லா காய்க்குது. சரி என் பொண்டாட்டி டவுனுக்குள்ளேயே தெரிஞ்சவன், ஒரு விவரமும் தெரியாது. இதுல என் பொண்டாட்டி எங்க அம்மா கூட சேர்ந்து தோட்டத்துக்கு போனவன். அங்க போனா எங்க அம்மா புடலங்காயில துணியை கட்டி கல்ல கட்டி விட்டு இருந்திருக்குது. என் பொண்டாட்டி எதுக்கு அப்படி கட்டுறீங்கன்னு கேட்க, சரி காய் கொஞ்சம் கோணையா இருந்தா நேரா வருமா, நல்ல நீளமான காயா வரும், பெருசா வரும், அதுக்கு புடலங்காயில கல்ல கட்டுறோம் அப்படின்னு எங்க அம்மா சொல்லி முடிக்க, இவனும் கேட்டுக்கிட்டே இருந்து என்ன பண்ணிட்டா, சரி சரி தலையாட்டி விட்டுட்டான். நேரத்து தூங்கி எந்திரிக்காம பாக்குறேன், என்னால எந்திரிக்க முடியல. என்னால எந்திரிக்க முடியல. என்னன்னு பார்த்தா டவுசர் கல்லு தூக்குறான். சரி இந்த லூசு முட்டை என் கையில கட்டி வச்சுட்டு இருக்கா. மொத்தத்துக்கு எதுக்கு கட்டுறாங்க தம்பி? அதுக்கெல்லாம் நான் பயப்படாத தம்பி. உதுத்தாலே ஊருக்கு ராசா, என்னடா அப்படி போயா இருக்கா. அதனால சிறப்பான முறையில் எல்லாமே ஆட்டா காப்பாற்றி கொடுத்துரு. செந்தோட்டியாமன் துறை நமக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் நம்ம சமுத்திரம் கிராமத்தில் அருவாளுக்கு வரும் அருள் ஸ்ரீ செந்தோட்டியம்மன் கோவில் திருவிழா 6ஆம் நாள் மண்டகப்படியை முன்னிட்டு நம்ம பாலப்பட்டி நகரத்து வெள்ளாட்சி செட்டியார்கள் சார்பாக நடத்தும் சிறப்புமிகு நாடகமாக ஸ்ரீ வள்ளிதிரவியம் எனும் புராண புண்ணிய நாடகம் மிக சிறப்பாக உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மற்றும் நடிப்பு சென்று எங்க சென்ற முறையே நத்த மருளாமண்டலத்தில் ஸ்ரீரங்கப்பட்டி மாநகர் எடுத்த மியூசிக்கல் டேலண்ட்ஸில் முறையாக பயின்று மியூசிக் ஆசிரியமாகி அன்பு மாமா MC படையப்பா அவர்கள் வேலும் வேடலும் விருத்தம் ஒருத்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் நாடகத்தில் வீடு மேல பங்களவாடி கரூர் மாநகர் நடந்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்களாக காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் மதுரை மேலூர் நகாமிற்கும் செப்படிப்பட்டி மாநகரத்தை அன்பாக ஜெய பார்த்திபன் அவர்கள் நாகர் அண்ட் கலகப்பூராக தோன்றுவார். மற்ற நாடகத்துக்கு சிறப்பான முறையில் ஆரம்பிச்சு சக்கரவர்த்தி எங்க சென்றாலும் வெற்றி சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சி தர்காமிற்கும் செல்லமுடி மாவட்டம் எடுத்த W ஜெயரமேஷ் அவர்கள் 6 மணியும் பின் போல தெய்வமில்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடாதே செல்ல பிள்ளை, வாய் வீச்சு படுத்தாலும் உணர்ந்தவல்ல, அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதியில்லை, அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதியில்லை. அப்பா போல தெய்வமில்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடாதே செல்ல பிள்ளை, வாய் வீச்சு படுத்தாலும் உணர்ந்தவல்ல, அவர் பட்ட கடனால்
பாடியதற்கு நன்றி. ஏன்னா நிறைய பேர் அம்மா பாட்டுன்னு பாடுவாங்க. ஆனா அப்பா இல்லாம உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா நிறைய பேர் அப்பா மதிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மதிக்க மாட்டாங்க. இந்த மயன் பொதுவாக ஒரு சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க தான் தெரியும் அப்பனோட அருமை. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அப்பனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆம்பளை பிள்ளைகளுக்கு அப்பனை பிடிக்காது. ஏன் தெரியுமா? புத்தி சொன்னா அப்பே வந்து வில்லிய மாதிரியே தெரியுமா? வேற நோய் நோயின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், அது பிடிக்காது. அதனால பொம்பளை பிள்ளையா தான் சரி, ஆம்பளை தான் சரி, அப்பாவை கண்குள்ள பார்த்துக்கணும். நன்றி. இந்த நாடகத்துக்கு அருமையாக விருதுங்க ஸ்கூல் விருதுங்க ஸ்கூலுக்கு அந்த மாப்பிள்ளை கூடிய தலைவர் தந்தான பேரு நூலை நாட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் வெள்ளாமலுக்கும் மடப்புறம் மாவட்டத்தை அன்பு மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் விட்டக்கூடிய கேரளா சரி சரி அன்பு மாப்பிள்ளை ஏரியல் ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்களின் விருதுகள் தப்பிடுண்டோம். Thank you.
மாப்பிள்ளை தேதி அவர் உறுதியாக இங்கு ஆர்டர்ஸ் கொடுத்து அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவது எல்லாம் இருக்கும் தண்ணீர் எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் குழுவினால் ஆல் ரவுண்ட் அண்ட் சைட் ரவுண்ட் அவர் முதலியாக தாளம் சொன்னாங்க மச்சான் எங்க சொன்னாரு அவரை சொல்ல வந்தா மாதிரி வர நமக்கு தெரியல மாதிரி மணிகண்டன் அப்ப மச்சான் ரொம்ப நல்ல சீனியர் தாளம் சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கு அன்பு சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எல்லா கமிட்டியாளர்களுக்கும் நன்றிகளை நெஞ்சால் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்துக்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்து நமது ஊரையே மிக சிறப்பாக அலங்கரித்திருக்கும் சிறந்த ஒளிபெருக்கிய ஸ்தாபனமாக எப்படி நம்ம சோழப்பட்டி வளர்ந்தெடுத்த ஒளிபேசி ராஜேந்திரன் அவர்கள் அமைப்பில் பழனியப்பா ஆடியோஸ் பழனியப்பா அடாதாரா அடாதாரா மனித ஆட்டம் போட்டா அடைஞ்சிருவோம் மனிதன் எல்லா மனுஷனும் ஒரு நாள் போக போறாங்க இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா தம்பி அளவு ஒரு சில ஆளுகள் காசு நிறைய வச்சிருந்தா நாங்க பணக்காரன் நாங்கெல்லாம் அப்படி இப்படி நல்லா தெரிஞ்சுங்க எவ்வளவு பெரிய பரம்பரை பணக்காரனாவே இருந்தாலும் சரி நீ மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி நீ ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி நீ செத்து போயிட்டா ஐசு பெட்டி வாடகைக்கு தான் எடுக்கணும் எவனும் சொந்தமா வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கிற போறது கிடையாது இருக்கிறதாலும் கொஞ்ச காலம் எல்லா பேரும் சந்தோஷமா இருப்போமே இதுல என்ன நீ பெரியாரு நான் பெரியாரு ஒண்ணு நான் எடுக்க என்ன நீ எடுக்க சன்ன ஆட்டமா ஆடுறியா பணக்காரர்கள் உண்மையான பணக்காரனே கிடையாது உலகத்திலேயே உண்மையான பணக்காரன் யார் தெரியுமா யாருக்கெல்லாம் படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வருதோ அவங்க உண்மையான பணக்காரன் ஏன்னா நிறைய பணக்காரன் தூக்கம் இல்லாம தெரியுங்க எவன் வீட்டுக்கு ரைடு வருவானோ எவன் கணக்கு காப்பானோ எவன் காசை கொண்டு வச்சு போவானோ ஆனா ஏழை விவசாயம் பார்த்திருக்கியா எவனையும் கட்டளை போட்டு எவனையும் தூக்குவியா நீ முட்டை தூக்க முடியுமா இப்படியே செத்துட்டி வச்சுட்டு தெரியல அண்ணே பணக்காரர் தூக்கம் வரலேட்டு தூக்க மாத்திரை போட்டு தூக்குறாங்க தூக்க மாத்திரை போட்டு தூக்க வர மாட்டேங்கிறா என்ன பண்ணுது உலகத்துல காசுதான் பெருசுன்னா காசு பெருசே கிடையாது உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எது தெரியுமா நல்ல மக்க மனசுல சம்பாதிக்கணும் நல்ல
சொந்தமா அதை சம்பாதிக்கணும். ஆனா இன்னைக்கு சொந்தக்காரங்க முதல் எதிரியாக இருக்கான். ஒரு பழமொழி இருக்குப்பா, சுடுகாட்டு பேய கூட நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாத. முதல்ல நமக்கு குழி தோன்றே அந்த முடியாதான் இருக்கான். பெரிய முடியா தோன்றுவாங்க. தாங்கெல்லாம் போட்டு போயிருக்கான். இதுல நிறைய இடத்துல அனுபவம் இருக்கு. இருக்கட்டும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே சகஜமா எடுத்துக்கிறோம். கேஷுவலா போயிடும். அதே போல இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் அருமையாக ஒளி என்ற ஒளி அமைத்து கொடுத்த பழனியப்பா ஆடியோஸ் அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கும் அதில் பணியாற்றுகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிப்பது கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு பாலப்பட்டு வெள்ளூர் செட்டியார் மற்றும் ஊர் பொதுமக்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளங்களாக திகழக்கூடிய நமது மரபூர் திருக்குளம் கோவில்பட்டி சங்க உறுப்பினராகிய பெருமாள் மற்றும் அக்கியப்பட்டி மாணவர்களுக்கு நகைச்சுவை நடிகருமாகிய முத்தமிழ் நாடக சங்கம் புதுக்கோட்டை அன்பழகன் எஸ்பி கலைமூர்த்தி அன்பு அண்ணா அவர்கள் சார்பாகவும் மற்றும் யூடியூப் சேனல் சுப தங்கராஜ் அண்ணா அவர்கள். ஏன்னா யூடியூப் நம்மளை வாழவும் வைக்கும், சோழியவும் முடிக்கும். ஏன்னா நான் யூடியூப் பட்டு பல பிரச்சனை சமாளிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை? நீங்க எல்லாம் நாங்க எல்லாமே மதுரையில இருந்து நீங்க மணப்பாறையை தாண்டி நாங்க நாடகத்துக்கு வந்திருக்கோம்னா நாங்க அங்க 5 மணிக்கு 5:30 கிளம்பிட்டோம். ஏறி வந்துட்டோம். நீங்க நல்லா பண்ணணுமே, நம்ம ஊர்ல இவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கோமே, நல்லா பேர் எடுக்கணுமே தான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த யூடியூப் பட்டு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? எந்த பொம்பளை போய் தொட்டு ஆட முடியுது. அன்னைக்கு ஒரு ஊர்ல புதுசா பழகிற டான்ஸ் கூட்டி வந்திருக்காரு. சரி புதுசா பழகிற டான்ஸ் தானே, கெட்டி பிடிச்சு நல்லா சொல்லி கொடுப்போம்னு அப்படி இப்படி கெட்டி பிடிச்சு போட்டேன். இதை யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டா இதை என் மாமியார லூசு முட்டை பார்த்துட்டு இருக்கேன். சரி அவன் சரி மறுபடியும் ஏதோ தொழிலுக்கு ஆனான்னு அமைக்க இருக்க கூடாது. உடனே என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்புக்கு அதை பார்வை பண்ணி விட்டுச்சு. பாரு என் பொண்டாட்டிய எங்க வண்டியாண்டு நான் வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி ஒசரத்துக்கு நிக்குது விளக்கமாறு. எதுக்கு அது? எடுத்த வீட்டு மேல நுழைஞ்ச அடிஸ்டா வாத்துக்கா வதக்கு ஏண்டா குடிக்குமா என் குடிக்கு கட்டுன உன்னுடைய காலை சொன்னா கையில வட்டுக்கிறது காலில் வட்டுக்குதுன்ற செல்லுல பாக்குறேன். ஊரு பையன் பொண்டாட்டிய போட்டு அந்த அளவுக்கு அமுக்குறேன். உடம்புல வெக்க முடியாதா? அடுத்த வளர்க்க மாத்த கொண்ட நான் ரோசப்பட்டேன், வெட்கப்பட்டேன். இனி இந்த மானங்கட்ட உசுறு நமக்கு தேவையா? செத்து போயிருக்கிறாங்க. பெரிய கொச்சத்தவரை எடுத்துக்கிட்டு ஓடி போய் வீட்டுக்குள்ள பேர்ல கவுத்த மாட்டி தொங்கிட்டு விளக்க மாத்த அடிச்சா செத்துடுறா. ஏய் அதாவது வீட்டுக்குள்ள பேர்ல கவுத்த மாட்டி தொங்கி 1.5 மணி நேரம் தூக்குல தொங்குறா. 1.5 மணி நேரம் என் நாக்கெல்லாம் கூட வெளியே தள்ளிச்சுடா. அதனால இந்த மானங்கட்ட உசுறு மட்டும் போகலடா. ஏன் போகல? பேர்ல கவுத்த போட்டு என் கழுத்துல இருக்கிறேன் போட்டு செல்ல சாரு வரல. சால அப்படியே சாராம இருப்பேன். ஏன் சாரு வரல? ஏன்னா நான் தூக்கு போட்டு தொங்குற பேரு டேபிள் பேரு ஊருக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்லிருக்கு? ஏன்னா நம்ம கூட பொட்டாடி நல்லா இருக்குவாடா. இந்த நாடகத்துக்கு நாட்டியமான கற்றுக் கொடுக்க மரணம் உண்டு. மதுரை மாணவர் கண்டெடுத்த நாட்டிய தாரகை ஆடல் பாடல் புகழ். அதுக்கு போகும்பா ஆடல் பாடல் போகும். இங்கே வந்துக்கிறோம். அன்பு பாசனி ஈஸ்வரனுடைய மதுரை மாணவர் எடுத்த பிடிச்சடிக்கிற பிரித்திகா அவர்கள் டான்ஸ் அதெல்லாம் ஒரு குடிச்சு தம்பி போஸ்ட் மக்கள் லயன் பீஸா பார்த்தா ஈபி வயலுக்கு பிரிச்சடிப்பார் பார்த்தியா? இந்த இப்படி பிரிச்சடிக்கிற ஆமா மேடையில் பிரிச்சடிக்கிற பிரித்திகா அடி இதுக்கு ஒரு மெசேஜ் இருக்குடா கண்டாங்களா? இந்த புலி இருக்கிற புலி கடிக்கிற புலி, இந்த புலிக்கு முன்னாடி ஓடுற மானும் கண்ட பொம்பளைக்கு பின்னாடி போற ஆணும் நிச்சயம் அடிவத்தே சாமாங்க.
இந்த ஒரு சாவி ஒண்ணு கீழே கிடந்துச்சு, யார் சாவின்னு பார்த்து தயவு செய்து வாங்கிட்டு போங்க மாடால சொல்லி. அவன் பித்தாள சாவி தோடெல்லாம் தொங்குது, பொம்மெல்லாம் தொங்குது. யாரு சாவி இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போங்கப்பா, நல்லா இருக்கு. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணிய அரசோட உங்கள் முன்னால் பகுநாள் எடுத்துக் கொண்டிருப்போம். மதுரை ஏற்பட்டு அறியாமல் இருக்கும் நல்லூர் பிவி முத்துவேல் அவருக்கு செய்யப்படியமாகிய சோழமுனி என்ற கிராமத்தை சேர்ந்த இன்னைக்கு 2 பக்கம் வந்திருக்கோம். ஆமா, ஒரு சோழமுனி மாநில நடத்த ஏஎஸ் தங்கராஜ் மற்றும் புதுக்கோட்டை மாநில நடத்த மதன்ராஜ் இரு பகுனாக சிறப்பான காத்துக்கொடுக்கும். நன்றி நன்றி. நாங்க போயிட்டு வேமா அழைச்சிட்டு வரோம் பொம்பளை பிள்ளைய. அதனால ஆதமாரே ஐயாமாரே போய் வருங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. ஆதமாரே ஐயாமாரே போய் வருங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இனிவரை நாடகத்தை பார்த்துடுங்க, இனிவரை நாடகத்தை பார்த்துடுங்க. யாரும் வீட்டுக்கு போகவே கூடாது. ஆதமாரே ஐயாமாரே போய் வருங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பித்து மனம் வெம்புதறியாத்தா. அன்பானதா அள்ளி அணைச்சே, ஒன்னார் என்ன சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா, பட்டுகளும் திருடிடுமா. தாய் மனசு தங்கோ நாம் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாத தாயே ஜென்மம், இது மாறாத பந்தம். ஓ
தாயவர சாமிக்கும் நீலனா அந்த தெய்வமான தாய்க்கும் நீலனா நம்ம தாயவர சாமிக்கும்